Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒரு செத்த மனுஷன் இனிமேல் எந்திரிச்சு நடப்பானா, பேசுவானா, சாப்பிடுவானான்ற பேச்சு இடமே கிடையாது. அதுபோலவே பாவத்துக்கு செத்து விட்டதுனால இனி பாவம் செய்யலாமான்ற பேச்சு இடமே கிடையாது என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த போதனை. இந்த போதனையுடைய மைய கருத்து இதுதான். இதுதான் எசன்ஸ் ஆஃப் த டீச்சிங். இந்த சத்தியத்தை விளக்குவதற்காக அற்புதமான ஒரு இல்லஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். யூதர்கள்ட்ட பேசுகிறார் பாருங்கள். சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களிடத்தில் பேசுகிறேன்றார். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படியானால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி என்னப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். இங்கே கொடுக்கப்படுகிற உதாரணம் இப்போ வந்த நடைமுறை வழக்கத்தை வச்சு இல்லை, கடவுளுடைய ஒரிஜினல் சித்தத்தை வச்சு சொல்கிறார். எப்படி திருமணமான 2 பேர் ஒரு பந்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு சட்டம் அவர்களை ஒன்றா இணைத்து வைத்திருக்கிறது, சட்டப்படி அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், இவர்கள் வேறொருவர்கள் ஈடுபடுவது சரி கிடையாது. இப்படி ஒரு பந்தம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது, சட்டப்பூர்வமான ஒன்று. இதிலேருந்து விடுதலை பெறணும்னா யாராவது ஒருத்தர் செத்தாதான் அதுலேருந்து விடுதலை உண்டாகும் முடியும் என்கிற அந்த உதாரணத்தை எடுத்து வச்சுக்கொண்டு இப்போ ஏன் அதை இங்கே யூஸ் பண்ணுறான்னு சொன்னால், அதுபோலவே மனுஷராகிய நாமும் பாவ சுவாபத்தோடு திருமணத்தில் இணைக்கப்பட்ட மாதிரி இணைக்கப்பட்டிருந்தோம்ன்றார். அப்போ பாருங்கள், அதனால தான் அந்த பாவ சுவாபம் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், வீட்டில் ஒரு புருஷன் ரொம்ப கொடூரமானவன்னா மனைவி சில நேரத்தில் நிறைய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. நான் பார்த்துருக்கேன் சில வீடுகளில் மனைவி சாராயத்தை ஊற்றி கொடுத்து ஒரு கறியும் ஆக்கி போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவன் அதெல்லாம் செய்ய வைக்கிற ஆள், இவ செய்ய விருப்பம் இல்லை. இவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கும், இதெல்லாம் பார்த்ததே இருக்காது. ஆனால் அடிக்கிறதுனால, உதைக்கிறதுனால, கண்ட்ரோல் பண்ணுறதுனால, டாமினேட் பண்ணுறதுனால எதுக்கு வம்பு? இந்த மனுஷன் வம்பு பிடிச்ச மனுஷனாக இருக்கிறாரு, பேசாமல் கறியை வறுத்து வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் எல்லாம் தங்களுக்கு பிடிக்காத, விருப்பமில்லாத காரியங்கள்லாம் செய்யும்படியாக அவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், செய்கிறார்கள். அப்போ எப்படி இதுலேருந்து விடுதலை ஆகிறது? அந்த மனைவி எப்படி அந்த புருஷன்லேருந்து விடுதலை ஆகிறது? அவன் செத்தாதான் விடுதலையாக முடியும். பாவத்தின் பிடியிலிருந்து, அதனுடைய ஆதிக்கத்திலிருந்து, அதனுடைய அதிகாரத்திலிருந்து, அதனுடைய அந்த கொடூர அதிகாரம் செலுத்துது அந்த பாவம் நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்ம மேலே அதிகாரம் செலுத்தி நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. அதிலிருந்து எப்படி வெளியே வருது, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எப்படி வெளியே வர்றது? வெளியே வரவே முடியாமல் இருந்தது. அந்த சுவாபத்திலேருந்து வெளியே வர முடியாமல் மனு வர்க்கம் தவித்து கொண்டிருக்கிறது. தேவன் அதுக்கு ஒரு பதிலை கொடுக்குறாரு. என்ன பதில்? தன்னுடைய குமாரனாகி இயேசு அனுப்புகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பாவ சுவாபத்தை எடுத்து சிலுவையில் தன் மீது சுமந்து சிலுவையில் அதை அரைந்து போடுகிறார், கொன்னே போட்டுறார். சாக மாட்டேறான்னு நான் கொண்டுறேன்றார். இப்போது இந்த பாவ சுவாபம் அல்லது பழைய மனிதன் சொல்கிறோம் இல்லையா, இஸ் டெட், மரித்தாகிவிட்டது. இனி அந்த பாவ சுவாபம் உயிரோடு இல்லை, செத்தாச்சு, ஆள் செத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு புது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ரெடி. ஏன்னா ஆள் அவுட்டு. நடந்த ரொம்ப நல்ல காரியம், டெய்லி அடி உத வாங்கி, டெய்லி திட்டு வாங்கி, டெய்லி இந்த கொடூரன்கிட்ட மாட்டி அவஸ்தைப்பட்டு எல்லாம் பண்ணியிருந்தவளுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. ஆள் அவுட்டு. இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ இன்னொரு திருமணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு.
இப்போ இந்த திருமணம் யாரோட நடக்குது? இப்போ ஒரு புது மனிதனோட. முன்னால் ஒரு பழைய மனிதன் உள்ளே இருக்கிறான். இந்த பழைய மனிதன் வந்து பாவ சுவாபத்தை உள்ள ஒரு மனிதன். அந்த மனுஷனை தான் சிலுவையில் அரைஞ்சிட்டார் இயேசு. தன் மேலே சுமந்து சிலுவையில் தன்னோட சேர்த்து அரைஞ்சிட்டார். அவுட்டு. அந்த பழைய மனுஷன் அவுட்டு. இப்போ ஒரு புதிய மனுஷனோடு நாம் இணைக்கப்படுகிறோம். ஒரு புதிய சுவாபத்தை நமக்குள்ளே வச்சிடுறாரு, புதிய இருதயத்தை நமக்குள்ளே வைக்கிறாரு. ஒரு தெய்வீகமான ஒரு சுவாபம் உண்டாகிறது. அதை நமக்குள்ளே வச்சு இதோடு நம்ம இணைத்து விடுகிறார். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அப்படி திருமணத்தில் இணைக்கப்படுறாங்களா, அதுபோல் இன்னொரு இணைப்பு உண்டாகிறது. நாம் பிறக்கும்போது அந்த இணைப்பு உண்டாச்சு. எதோட? பாவ சுவாபத்தோட இணைப்பு உண்டாச்சு. அதை கட்டிக்கிட்டு இவ்வளோ நாள் அழுதுகிட்டு இருந்தோம். இந்த பாவ சுவாபத்தோட திருமணம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பிறப்பிலேயே அது ஆயிடுச்சு. என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், துர்க்குணத்திலே நான் உருவானேன்ற மாதிரி இந்த பிறக்கும் போது இந்த பாவ சுவாபத்தோடு நான் இணைக்கப்பட்டு அங்கே மேரேஜ் ஆயிடுச்சு. அதோட அதில் விடுபட முடியாமல் தான் தவிச்சிட்டு இருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இயேசு வந்ததன் மூலமாக அவர் அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அரைந்து போட்டு விட்டார், கொன்று விட்டார். இன்னும் எப்படி தீர்த்து கட்டலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அவர் வந்து என்ன பண்ணிட்டார்? அதை தொலைத்து விட்டார். அந்த கொடூர பாவியை என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் அரைந்து தொலைத்து விட்டார். இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம விடுதலை ஆகிவிட்டோம். அது மட்டும் இல்லை, இப்போது நமக்கு ஒரு புது பிறப்பை கொடுத்துருக்கிறார். எப்படி சரீர பிறப்பில் நாம் பாவத்தோடு பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு திருமணமாகி பிறந்தோமோ, பாவத்தோடு நமக்கு எப்படி ஒரு இணைப்பு ஏற்பட்டதோ, அதுபோலவே இந்த புது பிறப்பில் நீதியோடு அல்லது இந்த புதிய மனுஷனோடு ஒரு புதிய இணைப்பு நமக்கு உண்டாகிவிட்டது. நல்ல கவனிங்க. பழைய மனுஷனோட இணைப்பு இருந்தப்போ என்ன பண்ணிட்டு அந்த பழைய மனுஷன் நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருந்தான், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். அந்த பழைய மனுஷன் சொன்னபடி தான் செஞ்சிட்டு இருந்தோம். அந்த பாவ சுவாபம் சொன்னபடி தான் நம்ம நடந்து கொண்டு இருந்தோம். இப்போ மறுபிறப்பில் என்ன ஆயிடுச்சு? புது மனுஷனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு புது வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், புதிய புருஷனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த சுவாபம் என்ன பண்ணுது? இது நம்ம நடத்துகிறது. அது எப்படி டாமினேட் பண்ணதோ அதுபோல் இப்போ என்ன பண்ணுகிறது? இது என்னை நடத்துகிற சுவாபமாக இருக்கிறது. இது எனக்குள்ளே இருந்து கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிறத எனக்கு வழி நடத்துகிற ஒரு சுவாபமாக இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது வழங்கலை பாருங்கள். பழைய மனுஷன் அல்லது இந்த பாவ சுவாபம் செத்து விட்டாலும் மரித்து விட்டாலும் கூட இன்னும் அந்த பாவ சுவாபத்தை கட்டிட்டு அழுகிறதாவே நினச்சிக்கிட்டு சிலர் பார்த்துருக்கீங்களா? இந்த கொடூரன்கிட்ட வாழ்ந்துருப்பாங்க, ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பாங்க வாழ்நாளெல்லாம். செத்து 2 மாதம் ஆகிருக்கும், திடீர்னு ராத்திரியில் பயந்து போய் எந்திரிப்பாங்க. அவன் அடிக்கிற மாதிரி ஒரு கனவு, அவன் அடிக்கிற மாதிரி ஒரு நினைவு, இன்னும் அவங்க கூடயே வாழ்கிற மாதிரி ஒரு நினைவு, அப்படியெல்லாம் இருக்கும் பாருங்கள். கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பாவ சுவாபம் செத்து விட்டது இருந்தால் கூட இவங்க நினைவில் என்ன நினைக்கிறாங்க? இன்னும் அந்த பாவ சுவாபம் தான் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது, நான் அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறேன், அதுதான் என் அதிகாரம் செலுத்துது, அந்த கொடூரமான பாவ சுவாபத்து கையில் தான் நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், முடியாமல் இருக்கிறேனாக்கும் அப்படிங்கிற ஒரு நினைவு அவர்களுக்குள்ளே இருந்தால் வாழ்ந்து 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 பழக்கப்பட்டதுனால அந்த பழைய மனுஷன் செத்துட்டாலும் ஏதோ அவன் உயிரோடவே இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டு உண்டாகுது. அதனால தான் ரோலர் கோஸ்டர் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ரோலர் கோஸ்டரில் ஏறினா பயமாக இருக்குது, ஆனால் ரோலர் கோஸ்டரில் ஏறா மாதிரி அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் உண்டாக்குனாலும் பயமாக இருக்குது. ஏன்னா ரோலர் கோஸ்டரில் ஏறும்போது வந்த பயம் வந்து நம்ம மைண்ட் என்ன பண்ணிடுச்சு? ட்ரெயின் பண்ணிடுச்சு இதுக்கு பயப்பட வேணும் என்று, இல்லையா? சரி, அப்போ நிறைய கிறிஸ்தவருடைய பிரச்சனை என்னென்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க? இன்றைக்கி நமக்குள்ளே 2 சுவாபம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. பழைய சுவாபமும் இருக்குது, புது சுவாபமும் இருக்குது, ரெண்டும் ஒரே நேரத்தில் இருந்து கொண்டு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இருக்க முடியாதுன்றார் பவுலுடைய வாதம். என்ன? இல்லையே, பழைய புருஷன் செத்தா தானே புதிய புருஷன் வர முடியும், பழைய புருஷனையும் வச்சுக்கிட்டு புது புருஷனையும் கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறார். ஹலோ, அவருடைய ஆர்கியூமெண்ட் புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்கிறார், அவன் சாகலைன்னா புது கல்யாணமே நடந்தே இருக்காது, சட்டப்படி அது நடக்கவே முடியாது, அது நியாயமும் கிடையாது, நடக்கவும் முடியாது, சாத்தியமே கிடையாதுங்கிறாரு. செத்ததுனால தான், பழைய புருஷன் செத்ததுனால தான் இப்போ புது கல்யாணம் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக அந்த பழைய பாவ மனிதன் சாகும்படியாக ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி சிலுவையில் அதை செய்து முடித்து நமக்கு ஒரு புதிய மனுஷனோடு நம்ம இணைத்து விட்டார். நமக்குள்ள ஒரு புதிய மனுஷன் உருவாகி இருக்கிறான். ஒரு புதிய மனுஷனோடு நமக்கு இணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு 2 சுவாபம் இப்போ இல்லை, ஒரே ஒரு சுவாபம் தான் இருக்கிறது. ஆனாலும்
நம்முடைய மைண்டில் அந்த பழைய வாழ்க்கை ரொம்ப ஞாபகம் இருந்து அது பதிந்து இருக்கிறதுனால அநேக நேரத்தில் அது போலவே எண்ணுகிறோம், அது போலவே நடந்து கொள்ளுகிறோம். அதனால தான் மனதை புதிதாக்கணும். மனதை புதிதாக்கினால்தான் இந்த பாவத்தின் மீது வெற்றி எடுக்க முடியும். நான் இப்போ புது ஒரு திருமணத்தில் இருக்கிறேன். இந்த புருஷன் அந்த மாதிரி கிடையாது, இது வேற, இது சூழ்நிலையே வேற, முன்ன மாதிரி நான் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மனம் புதிதாகுதல் அங்கே நடக்கணும். நடந்தால் தான் இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே வெற்றிகரமாக வாழ முடியும். நிறைய பேர் பாருங்கள், அப்படிப்பட்ட கொடூர வாழ்க்கைக்குள்ளே இருந்தவர்கள் இப்படியே உண்மையாகவே நடந்ததுன்னு வைங்களேன், புருஷனே செத்து போய் கடைசியில் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வைங்க. வாழ்நாள் முழுக்க அவன்கிட்ட கஷ்டப்பட்டு கடைசியில் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க அவன் செத்த பிறகு. சிலரை பார்த்துருக்குறீங்களா, அந்த 2வது திருமணத்துக்குள்ள நுழையும் போதே நிறைய எக்ஸஸ் பேகேஜ் அந்த பழைய மேரேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, மூட்டை முடிச்சிக்கலாம். அந்த பழைய திருமணத்தில் நடந்த எல்லா சம்பவங்களும் அப்படியே அவங்க மைண்டில் தான் இருக்குது. அந்த பயங்கள், அங்கே நடந்த காரியங்கள் எல்லாம் அது அப்படியே இருக்குது. மைண்டு சரியாக கிளியர் ஆகாதனால இந்த புதிய திருமணத்தில் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா இப்போ புது மனுஷன் இதனால தான் உலகத்திலே ரொம்ப சிறந்த புருஷனாக இருக்கலாம் ஒரு வேளை இருந்தால் கூட, அந்த அம்மாவுக்கு மைண்டு கிளியர் ஆகாதனால இந்த சிறந்த புருஷனை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி வாழ்கிறாங்க. எல்லா ஆம்பளைங்களும் அப்படி தான், அவன் என்ன அடித்தான் இவனும் அடிப்பான் போல இருக்குது, அவன் எப்படி பண்ணான் இவன் என்ன பண்ணுவானோ அவனுக்கு மேலே இருப்பான் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு இது பாருங்கள். அந்த எக்ஸஸ் பேகேஜை கொண்டாந்துடுறாங்க இந்த புது திருமணத்துக்குள்ளே. அவங்க இந்த புது திருமணத்தில் சந்தோஷமாக வாழ முடியாமல் ஆகிவிடுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த பழைய மென்டாலிட்டி இருக்கிறதுனால இந்த புது திருமணத்தில் வாழ முடியாமல் போயிடுது. பயம், ஒரு சரியான விதத்தில் உறவை வைத்துக்கொள்ள முடியல, அந்த புது புருஷனோட நல்லா சந்தோஷமாக பழக முடியல. ஏன்னா அடிமை போல் வாழ்ந்து தான் பழக்கம், சும்மா அடி உத வாங்கி தான் பழக்கம். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு தான் பழக்கம் ஒழிய ஒரு அன்பாக பழகி நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சு பழக்கம் கிடையாது. அதனால் இந்த 2வது திருமணம் நடந்துட்டாலும் ஒருவேளை இந்த ஆள் ரொம்ப சாதுவாக இருந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்து பொண்டாட்டி நல்ல கவனிக்கிற ஆளாக இருந்தால் கூட இவங்களால் அந்த ஆளோட சந்தோஷமாக வாழ முடியல. ஏன்னா பழைய திருமணத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள், உள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், மனதில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்காது இருக்கிறதுனால, மனம் புதிதாக ஆகாதனால உட்காந்து கொஞ்சம் சிந்திச்சு, இல்லை இந்த ஆள் அப்படி இல்லை, இந்த ஆள் ரொம்ப அருமையான ஆள், இதை மாதிரி ஒரு புருஷன் உலகத்திலே கிடைக்க மாட்டான், இதை நான் நல்லா காப்பாற்றிக்கணும், நல்லா வச்சுக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்காம மைண்டை புதிதாக்காததுனால என்ன ஆகிடுது, அவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய திருமணத்தில் அவன் அழித்தான், இந்த திருமணத்தில் இவங்க அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய திருந்தாத மனதுனால இந்த புது திருமணத்தில் சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாகி விடுகிறது. இந்த புது திருமணத்தை அந்த பழைய வாழ்க்கை வந்து இன்னும் பாதித்து கொண்டிருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய கதையும். பாவ மனுஷன் செத்தாச்சு, பழைய மனுஷன் செத்தாச்சு, அப்படி தான் வேதம் போதிக்கிறது இல்லையா. செத்த பிறகு அப்புறம் செத்தாச்சின்னு சொல்லி வாழ்றது இல்லை இவங்க. அதனால தான் 11ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறாரு, செத்தாச்சின்னு எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. என்ன எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ எண்றதில் தான் விஷயம் இருக்குது பாருங்கள். எண்ணிக்கொள்ளலைன்னா இந்த புது வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியாமல் போயிடுது. எப்படி இன்னொரு மேரேஜ், நல்ல மேரேஜில் நுழைஞ்ச பிறகும் அந்த பழைய கெட்ட காரியங்களை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறபடினால, அந்த வடுக்களை சுமந்து கொண்டிருக்கிறபடினால, அந்த காயங்களை உள்ளத்தில் வச்சு அதையே எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால, அப்படியே எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால, புது விதமாக எண்ண ஆரம்பிக்காதனால இந்த புது வாழ்க்கை எப்படி வெற்றி அடைய மாட்டேங்குதோ, அதுபோலவே கிறிஸ்தவர்களுக்கும் பாவ மனுஷன், அந்த பழைய மனுஷன் செத்து விட்டாலும், அதனுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆயிட்டாலும், அதனுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாலும் கூட இந்த புது வாழ்க்கையை அப்படி வெற்றிகரமாக வாழ முடியாமல் இருக்குது. ஏன்னா அவர்களை இன்னும் எப்படி எண்ணுகிறார்கள், அந்த பாவ சுவாபத்துக்கு அடிமைகளாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பழைய புருஷனுடைய கொடூர குணத்துக்களை வாழ்கிறதாக தான் தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, இப்படி சொல்லுவாங்க, 25 வருஷமாக அந்த பழக்கம் இருக்குதுங்க, அதனால தான் ரொம்ப விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தான் பவுல் சொல்கிறார் செத்தாச்சுன்றாரு. இல்லை 25 வருஷமாச்சு கல்யாணம், 25 வருஷமாக கல்யாணம் பண்ணிங்க, ஆள் செத்தாச்சே. பவுல் சொல்கிறார் ஆள் செத்தாச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், இல்லைங்க 25 வருஷமாக இருக்குதுங்க பழக்கம். என்ன சொல்கிறோன்னா, அந்த மைண்டுன்னு எனக்கு செட் ஆகலை, இந்த புது வாழ்க்கைக்குள்ளே செட் ஆகலை. பவுல் என்ன சொல்கிறாரு, செட் ஆனால் தான் நாம் வெற்றிகரமாக இதில் வாழ முடியும் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸுக்கு
பாவத்திலேருந்து விடுதலையாச்சு. அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறங்கிறது, அந்த அப்ளிகேஷன் எந்த விதத்துலலாம் பண்ணலான்றது தெரியாமல் இருந்தது. நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா எப்படி இது அப்ளை பண்ணுறதுன்னு? பாவத்திலேருந்து விடுதலையாச்சு, பாவ மனுஷன் செத்தாச்சு, புது மனுஷனோட நம்ம இணைக்கப்பட்டுட்டோம். இந்த புது மனுஷன் தெய்வீக சுவாபம், தேவனுடைய சுவாபம். இந்த பழைய மனுஷன் பிசாசினுடைய சுவாபம், பாவ சுவாபம். இந்த புது மனுஷன் தேவனுடைய சுவாபம். பழைய மனுஷன் பாவ சுவாபம், இந்த புது மனுஷன் நீதி. இதோடு இணைக்கப்பட்டு விட்டோம். இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றியை காணலாம். அப்போ இந்த அப்ளிகேஷனில் முதல்ல மைண்டில் அந்த அப்ளிகேஷன் நமக்கு செட் ஆகணும். பாருங்கள், முதல்ல அந்த நியூஸ் கிடைக்கணும். இப்போ எதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டுருக்கோம்? அந்த நியூஸை சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. நான் எந்த நியூஸை சொல்லிகிட்டு இருக்கிறேன்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்ன நடந்தது? இயேசு சிலுவையில் மரித்தார். சிலர் நம்ம எப்போ சாவன்னு காத்துட்டு இருக்கிறாங்க, மோட்சம் போய் விடுதலை ஆகிடலான்னு. நான் சொல்கிறேன், அவர் வந்தார், அன்றைக்கே நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க. கிறிஸ்தவருடைய பிரச்சனை இதுதான் பாருங்கள். அவர் கல்வாரி சிலுவையில் மரித்ததை பற்றி எந்த இதுவும் கிடையாது பாருங்கள். அவர் அவ்வளோ பெரிய ஒரு மரணம் ஏற்பட்டது கல்வாரி சிலுவையில். இதுதான் உலகமாக இன்சிடென்ஸ், இதுதான் உலகத்திலே பெரிய ஒரு சம்பவம் இது. இதை விட்டு இவங்க சாவு தான் பெரிய சம்பவம்னு காத்துட்டு இருக்கிறாங்க. என்றைக்கு நான் போவேனோ, ஏன்னா இதுலேருந்து விடுதலை ஆகி நான் போவேணும். அப்போ தான் நமக்கு இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை, தரித்திரத்திலேருந்து விடுதலை, வியாதியிலேருந்து விடுதலை, எல்லாத்துலேருந்து விடுதலை அப்போ தான் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மைண்டு மாறணும் பாருங்கள். விடுதலை அப்போ இல்லைங்க, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. வரப்போகிற ஒன்று அல்ல, வந்து விட்ட ஒன்று. இது என்னுடையது, வந்துருச்சு. இப்போ எனக்கு சொந்தமானது. பரலோகத்தின் சட்டம் இயற்றப்பட்டு விட்டது, பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த பிரகடனம் தான் இந்த வேத வசனம். இந்த ப்ராக்ளமேஷன் தான் இந்த வேத வசனம். இது என்ன பண்ணிட்டோம்? சபைகளை சரியாக சொல்லாமல் விட்டுட்டோம். சரியா சொல்லாமல் விட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? கோயிலுக்கு வந்தால் ஜனங்க 2 பாட்டை பாடி, அப்புறம் ஒரு பிரசங்கத்தை பண்ணி, ஏசு சீக்கிரம் ஒரு வாரம் பயப்படாதீங்க, அங்கே நமக்கு மாளிகை உண்டு, அங்கே தங்க வீதியில் நம்ம நடப்பமாக்கும், அங்கே நம்ம பிரச்சனையெல்லாம் தீரும், நம்ம கண்ணீரெல்லாம் அங்கே துடைப்பார் அவர், எல்லாம் அங்கே. அதனால தான் இவன் போய் அங்கேன்றாரு. அங்கே எப்போ போவேன் நான் அங்கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேங்கிற அங்கலாய்ப்பு இவனுக்குள்ளே வந்துடுச்சு இப்போ. ஏன்னா அங்கே எல்லாத்தையும் அங்கே ஆகிட்டோம். இங்கே ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அது என்ன? இந்த வேதத்தில் இருக்கிற ப்ரொக்ளமேஷன். அது என்ன? நாம் என்றைக்கோ விடுதலை ஆகிட்டோம் பாவத்தின் பிடியிலிருந்து. இந்த கொடூரமான பாவ சுவாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிட்டோம். நாம் இனிமேல் அதுக்கு அடிமை கிடையாது. ஆமாம், அந்த பாவ சுவாபம் அதுலேயே வாழ்ந்ததுனால சில நேரத்தில் அந்த விதமாகவே யோசிக்க தோணுது. சில நேரத்தில் ஆமாம், எனக்கு பலன் இல்லை, நான் என்ன பண்ணுறது, நான் அப்படி தான், இந்த பழக்கம் எனக்கு உண்டாயிடுச்சு, இந்த பழக்கத்திலேருந்து விடுபடுறது கஷ்டங்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது உள்ளே. ஏன்னா அதிலே பழகிட்டதுனால. ஆனால் இப்போ நான் என் மைண்டை புதுசாக ட்ரெயின் பண்ணணும். நான் முன்ன மாதிரி ஆள் இல்லை, இப்போ சட்டம்லாம் மாறிடுச்சு. இப்போ ஒரு புதிய சட்டத்திற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். அந்த பாவத்துக்கு ஏன் மேலே அதிகாரம் கிடையாது. புது சுவாபம் எனக்கு இருக்குது. நான் நினச்சா நான் எதன் பேரிலும் வெற்றியை கொள்ளலாம், பாவம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. பாவத்தின் மீது நான் வெற்றியில் வாழலாம் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே முதல்ல செட் ஆகணும். பாருங்கள், இந்த எண்ணம் முதல்ல வந்தால் தான் வாழ்க்கை மாற முடியும். நீங்கள் உங்களை ஜெயிக்கிறவராக காண வேண்டும். கண்டால் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் உங்களை தோக்கிறவராக கண்டு கொண்டு ஜெயத்துக்காக காத்திருக்கிறவர்களாக உங்களை கண்டிங்கன்னா என்ன ஆகும்? தோல்வி தான் உண்டாகும். தோக்கிறவர்களாக உங்களை காணக்கூடாது. நீங்கள் யூ மஸ்ட் see yourself as a winner. ஜெயித்தவர்களாக உங்களை காண வேண்டும். பிசாசு உங்களை தோற்கடிக்க பார்க்குறான். ஆனால் நீங்கள் யார்? நீங்கள் ஜெயித்தவர்கள். உன்னால் முடியாது. பிசாசு பாருங்கள், பிசாசு சொல்லும்போது ஜாக்கிரதையாகனா. பிசாசு என்ன? பொய்யன். எல்லாம் சொல்லுங்கள், பொய்யன். அப்போ அவன் உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? முடியும்னு அர்த்தம். அதனால தான் முடியாதுன்றான். ஹலோ, தொலைஞ்சே அப்படின்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொலையில் எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவன் பொய்யன், 100க்கு 100 பொய்யன். அவன் சொன்னான்னா அது பொய் தான். உன்னால் ஆகாதுன்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக ஆகும்னு அர்த்தம். அதனால தான் இதை கண்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் பிசாசு தோற்கடிக்கவே முடியாது உங்களை.
இப்போ அவனுக்கு இருக்கிற வெப்பன்லாம் என்னன்னா இந்த மாதிரி பொய்யை புரட்ட சொல்லி 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 இது பண்ணுறது. அவன் சொல்கிறான் நீ சுகமாக இல்லைம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சுகமானேன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு என்னன்னா தங்களுடைய ஃபீலிங்கை பார்க்குறாங்க, உடம்பை பார்க்குறாங்க, சூழ்நிலையை பார்க்குறாங்க, பாக்கெட்டை பார்க்குறாங்க, பேங்க் புக்கை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, பைபிளை மட்டும் பார்க்குறதில்ல. அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறதுனால பிசாசு சொல்கிறதும் அதுவும் ஒத்து போகுது. கரெக்டாக உன்ட்ட ஒன்றும் இல்லை, உன்ட்ட காசு இல்லைன்னு சொல்கிறேன், பேங்க்கில் பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆமாண்டவரே, பேங்க்கில் உங்களை யார் பார்க்க சொன்னா? இதை பாருங்கள், எதை பாருங்கள்? வசனத்தை பாருங்கள். வசனம் சொல்லுது, கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி கிடையாது எனக்கு, வசனம் அப்படி சொல்லுது. அப்போ பைபிளை கர்த்தர் நமக்கு எது கொடுத்துருக்கிறாரு? இந்த பிசாசின் பொய்களை தோற்கடித்து ஒரு புதிய எண்ணத்தோடு வாழ, எண்ணத்தை மாற்றிக்கொள்ள தான் அதை கொடுத்துருக்கிறாரு. சும்மா நீங்கள் கோயிலில் வந்து உட்காந்துட்டு எண்ணம் மாறலைன்னா அப்புறம் என்ன கோயிலுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? எங்கள் சீட்டை சூடாக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க? கிடையாதுங்க. மனதை புதிதாக்கிட்டு போகிறதுக்கு வந்துருக்கிறீங்க, சீட்டை சூட்டாகிறதுக்கு இல்லை. இங்கே வந்தால் மனசு புதுதாகணும். இப்போ போகும்போது என்ன சொல்லிட்டு போனோம்? பாவ சுவாபம் செத்துருச்சு. இவ்வளோ நாள் நான் பாவம் செஞ்சிட்ருக்கிறேன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் கிடையவே கிடையாது. நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நான் இதில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, இதுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுடைய வெற்றிக்கான வழியை இயேசு ஏற்படுத்தி விட்டார். உங்களுடைய வாழ்வுக்கான வழியை இயேசு உண்டாக்கி விட்டார். இன்னும் யாரும் உங்களை கீழே போட முடியாது, மிதிக்க முடியாது, சப்ரஸ் பண்ண முடியாது, அப்ரஸ் பண்ண முடியாதுங்க. அதுக்கு வழி உண்டாகி விட்டது. அப்போ உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது? அளவற்றதாக இருக்கிறது. நீங்கள் எப்படி வேணால் வரலாம், யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் வரலைன்னா அது நீங்கள் அறிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கலை, அதுக்கான ஒரு விசுவாசத்தில் இறங்கலை, அந்த ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலை. ஏதோ கோயிலுக்கு போனீங்க, பைபிள் எடுத்துகிட்டு போனீங்க, 2 பாட்டை கற்றுக்கிட்டீங்க, ஒரு மதத்தில் இருந்தீங்களோ ஒழிய வேறு காரியங்களை நீங்கள் விளங்கி கொள்ளலை. நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு உங்களை பெரிய ஒரு நல்வாழ்வுக்காக விடுதலை ஆக்கி இருக்கிறார். பிசாசின் பிடியிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கினது என்ன? உங்களுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக, அளவற்ற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தரும்படியாக. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எடுத்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அப்படியெல்லாம் நீங்கள் அதை அனுபவிக்கலாம். இருக்கீங்களா? அதுதான் வெற்றி வாழ்க்கை, அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. பழைய கொடூர புருஷன் ஒழிஞ்சாச்சு, புது புருஷனுக்கு கட்டி கொடுத்தாச்சு. இப்போ இந்த புது வாழ்க்கையை நல்லா கட்டி வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்போது கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுதான் இந்த நற்செய்தி. கொடுக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க. சட்டத்தை ஏற்றியாச்சு, பிரகடனப்படுத்தியாச்சு, சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? இப்போ கேட்டு இது என்ன எனக்கு உரிமை, இதுக்கு என்ன சொந்தம், எனக்கு நான் எப்படியெல்லாம் இருக்கலாம், நான் எதையெல்லாம் பொசஸ் பண்ணலாம், எதையெல்லாம் சொந்தம் கொண்டாடலாம், எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், நான் எப்படியெல்லாம் இருக்கலான்றதை நீங்கள் எண்ணி பார்த்து அதை அடைய வேண்டும். என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதியிலே. என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதியிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார்.
எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பான். எரிகோ நகர் வீதிதனில்லே என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பான். எரிகோ நகர் வீதிதனில்லே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பான். எரிகோ நகர் வீதிதனில்லே என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பான். எரிகோ நகர் வீதிதனில்லே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார்.